வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பாரத் பெட்ரோலிய நிறுவன டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் இருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளுக்கு பெட்ரோலும், டீசலும் விமான நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோல் கொண்டு செல்லும் பணியில் 5 ஆண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக இடைப்பட்ட 2 ஆண்டுகள் வாகனங்கள் சரிவர இயக்கப்படாததால் அந்த 2 ஆண்டுகளை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் இடைப்பட்ட ஓராண்டு மட்டுமே நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திடீரென பாரத் பெட்ரோலிய நிறுவனம் நீட்டிக்கப்பட்ட காலக்கெடு முடிவதற்கு முன்பாக புதிய ஒப்பந்தம் அறிவித்தது. மேலும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த டேங்கர் லாரியின் வாடகையை திடீரென 15% குறைத்துவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர்கள் பாரத் பெட்ரோலிய நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டபோது அதிகாரிகள் முறையான பதில் அளிக்கவில்லை. பழைய ஒப்பந்தத்தின்படி வாடகையை வழங்க கோரி 2 நாட்கள் லாரிகளை இயக்காமல் அதன் உரிமையாளர்கள் கவன ஈர்ப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் பெட்ரோலிய நிறுவனம் அவர்களது கோரிக்கையை ஏற்காததால் ஆத்திரமடைந்த லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் பெட்ரோல், டீசல் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோல் கொண்டு செல்லும் பணியும் முடங்கியுள்ளது. இதனால் தரைவழி போக்குவரத்து மட்டுமின்றி எரிபொருள் தட்டுப்பாட்டால் விமான சேவையும் பாதிக்கக்கூடும் என லாரி உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே இன்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்களுடன் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வாடகை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.